நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா புஷ் சிஸ்டம் அண்ட் புல் சிஸ்டம். புஷ் அண்ட் புல் சிஸ்டம் ரெண்டுக்கு என்ன மீனிங் அண்ட் ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறது இதுல நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தாலும் ரெகுலரா இருக்கக்கூடிய கஸ்டமரோட ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்து இந்த ரெண்டு சிஸ்டம்ல ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் புஷ் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்கலாம். புஷ் சிஸ்டம் பொறுத்தவரை உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஃபார்காஸ்ட் டிமாண்ட் வந்து பேஸ் பண்ணி இருக்கு. புஷ் சிஸ்டம் பொறுத்தவரை கஸ்டமரோட ரெக்யூர்மெண்ட்டை வந்து பொருட்படுத்தாம அட்வான்ஸ்டா வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணி வச்சிருவாங்க. இந்த மாதிரி அட்வான்ஸ்டா ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணி இன்வென்ட்ரி ஸ்டோரேஜில் வச்சிருவாங்க, இல்லைன்னா கஸ்டமர் கிட்ட மூவ் பண்ணிடுவாங்க. புஷ் சிஸ்டத்தை பொறுத்தவரை கஸ்டமரோட ஆர்டரை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு ஃபேக்டரியில் வந்து ஒரு வாரத்தில் வந்து 1000 பம்பு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா 1000 பம்பு வந்து ரெடி பண்ணிடுவாங்க. சப்போஸ் கஸ்டமர் வந்து ரெக்யூர்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை சென்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் கஸ்டமர் கிட்ட வந்து அந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கம்மியாயிருச்சுன்னா அது எவ்வளோ கம்மியாக இருக்கோ அது எல்லாமே இன்வென்ட்ரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும்னா இப்போ சம்மர் சீசன் எடுத்துக்கலாம். சம்மர் சீசன்ல வந்து ஏசி வந்து ரொம்ப சேல்ஸ் ஆகும் தெரியும். பட் ரீட்டைலர் வந்து எந்த ஒரு ஆர்டருமே வந்து ஃபேக்டரியில கொடுக்கல. பட் ஃபேக்டரிக்காரவங்களுக்கு தெரியும் இந்த மாசத்துல வந்து ஏசி வந்து ரொம்ப சேல்ஸ் ஆகும். ஸோ அட்வான்ஸ்டா வந்து ஏசி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருவாங்க. இந்த மாதிரி அட்வான்ஸ்டா வந்து ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறதுனால ரீட்டைலர் வந்து ஆர்டர் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து சடனா வந்து அவங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்க முடியும். சப்போஸ் அவங்களோட ஆர்டர் வந்து ட்ராப் ஆகி கம்மியாயிருச்சுன்னு வைங்க, அந்த மிச்சமா இருக்கக்கூடிய அந்த ஏசியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி ஸ்டோரேஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. நெக்ஸ்ட் புல் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். புல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா புஷ் சிஸ்டம்க்கு டைரக்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். புல் சிஸ்டம் பொறுத்தவரை ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து அட்வான்ஸ்டாக எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணி வைக்க மாட்டாங்க. கஸ்டமர் கிட்ட இருந்து எப்போ ஒரு ரெக்வெஸ்ட் வருதோ, எப்போ ஒரு ஆர்டர் வருதோ அப்போ மட்டும் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு இப்போ சேம் சினேரியாவை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ சம்மர் சீசனாகவே இருந்தாலும் எப்போ ரீட்டைலாக இருக்கட்டும் இல்லை கஸ்டமராக இருக்கட்டும் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அப்போ மட்டும் தான் ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அட்வான்ஸ்டாக ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ புல் அண்ட் புஷ்ஷுக்குள்ள மீனிங் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரெண்டுக்குள்ள காமன் டிஃபரன்ஸ் பத்தி பார்த்துடலாம். புஷ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார்காஸ்ட் டிமாண்ட், அதாவது அட்வான்ஸ்டு ப்ரொடக்ஷன். புல் சிஸ்டம் பொறுத்தவரை ஆக்சுவல் கஸ்டமரோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் பண்றது. புஷ்ல வந்து எக்ஸ்ட்ரா வந்து அட்வான்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுனால இன்வென்ட்ரி ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு ஹையா இருக்கும். அதுவே புல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்வென்ட்ரி ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். புஷ் சிஸ்டம் பொறுத்தவரை உங்களுக்கு வேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால இன்வென்ட்ரி ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு அதிகமாக எடுத்துக்கிறோம். புல் சிஸ்டம் பொறுத்தவரை உங்களுக்கு வேஸ்ட்டோட அளவு வந்து கம்மியாக இருக்கும். ஃப்ளோ டைப்பை பொறுத்தவரை புஷ்ல வந்து செட்டில்டு ஃப்ளோவாக இருக்கும். அதுவே புல்லில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ட்ரிவன் ஃப்ளோவாக இருக்கும். புஷ்ஷுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம்மர் டைமில் வந்து ரீட்டைலர் வந்து ஒரு 5000 ஃபேன் வந்து சேல் பண்ணிடுவாங்க. அது முன்கூட்டியே தெரிஞ்சு வந்து அட்வான்ஸ்டாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வைக்கிறது. அதுவே புல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுக்குற வரை அந்த ஃபேன் வந்து ரெடி பண்ணாமல் ப்ரொடக்ஷன் பண்ணாமல் வைக்கிறது. எப்படி இருந்தாலும் யூனிவர்சலாக மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா புஷ் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. புல் ப்ராசஸ் வந்து சில இடத்துல அப்ளை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்மசி ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம்னா மெடிசனோட நீடு வந்து எப்போவுமே அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணி வைக்கிறது நல்லது தான்.